ஏண்டா தவசி எங்கடா ஒரு மாசமா ஆளைய காணோம்? நம்ம ஊருக்கு நடுவுல இருந்த நம்ம கட்சி கொடிய மறிக்குண்டுக்காரங்க வெட்டி விட்டாங்கல்ல. அப்புறம் நானும் பொறுத்து பார்த்தேன். ஒரே போடு கைய வெட்டி விட்டேன்ல. நீ தாண்டா கட்சிக்காரன். நீங்க தான் மெச்சுக்கணும். அந்த புதுசா வந்திருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் என்னை தினம் தேடி தரானாம்ல. நீங்க பார்த்தவனை கூப்பிட்டு ஒரு போடு போட்டு விடுங்க. சாயந்தரம் ஆனா இங்க தாண்டா வருவான், சொல்லி விடுறோம் போ. ஆமா, உன் கொழுந்தியா கருத்தம்மா இப்ப எப்படா இருக்கா? கருப்பா இருந்தாலும் ஒரு பாலிஷா இருக்கா இல்ல? அவ பெரிய மனுஷியால இருந்து ஒரு மாதிரியா தாங்க இருக்கா. ஏண்டா தவசி, என்ன யோசனை வச்சிருக்க கருத்தம்மால? அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறியா இல்ல நீயே செட்டப் பண்ணி வச்சுக்க போறியா? வெக்கத்தை பாரு நாய். கட்டி வாழ உடம்புல தெம்பு இருக்குங்க, ஆனா வச்சு பொழைக்க வசதி வேணாங்களா? ஏண்டா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நாம வச்சு குடும்பம் நடத்த மாட்டோமா? நடத்துடா, நான் எதுக்கு இருக்கேன்? ஊருக்கு போறவ ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க? இந்தா இந்த காசை வழி செலவுக்கு வச்சுக்க. எனக்கு எதுக்குடி காசு பணம்? நீ கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு உனக்கு ஒரு நகை நட்டு செய்ய சேர்த்து வச்சிருப்ப. ஆமா, என்னை கவனிக்க யார் இருக்காங்கன்னு உன் பாட்டுக்கு ஒத்த வார்த்தை சொல்லிவிட்டேன். என் நெஞ்சே வெடிச்சு போச்சு. ஆத்தா இல்லாட்டி என்ன, நான் ஒருத்தி இல்ல? உனக்கு ஆம்பளை புள்ள பிறக்கவும் அதுக்கு ஒரு வெள்ளி கொலுசு அண்ணா கரு செஞ்சு போடுறேன். ஆத்தா செஞ்சுதான் நினைச்சுக்க. ஆத்தி, கருத்தம்மா, என்ன பெத்தவளே, எங்க ஆத்தா சாகலடி, உசுரோட தான் இருக்கா. மக்கா எப்படி செஞ்சாலும் ஏண்டி அழுவீங்க? இதுக்குதான் பொட்ட நாய்களே பெறக்கூடாதுங்க. ஆம்பளை நாய்களை பெற்றாலும் அப்படித்தே மச்சான். புத்திய காட்டுறான் பாரு. இந்த அழுகைக்கெல்லாம் உனக்கு அர்த்தம் புரியாது. ஆமாடி, அப்படியே உங்க அப்பா விட்டு அரமனசை தள்ளிட்டு போறேன் பாரு. நேத்திலே கண்ணீரை தேக்க வச்சிருக்காளுங்க. ஏயா பால்ல தண்ணி கலக்கிறது கேள்விப்பட்டிருக்கேன். உங்க ஊர்ல என்ன அதிசயமா தண்ணியில பால் கலக்குறீங்க? என்னங்க டாக்டர் ஐயா, நம்ம ஊர்ல தண்ணி கிடைக்கிட்டே கஷ்டம், இதுல போய் எப்படிங்க தண்ணியில பால் கலப்பாங்க? அப்படி சொல்ல அரக்கவனும் நம்ம ஊர்ல தண்ணிக்கு எம்புட்டு கஷ்டம்னு பாலாவது சும்மா குடுப்பாங்க, தண்ணியை யாராச்சும் சும்மா குடுப்பாங்க? போற போக்க பார்த்தா குளிக்கிறதுக்கு கூட காசு கேப்ப போல் இருக்கு. ஆமா, பின்ன என்ன சும்மாவா குளிக்க விடுவாங்க? இந்த சுத்துப்பட்டு கிராமத்துல எங்கேயும் தண்ணி இல்ல. ஏன் கிணத்துல மட்டும்தான் தண்ணி இருக்கு, அதுவும் ஊத்து தண்ணி. குளிச்சா சீக்கும் வராது, உங்க ஆயுசும் கூடும். ஆமா சார், இது மூலிகை தண்ணி சார். குடிச்சா இனிக்கும், குளிச்சா மணக்கும், துவைச்சா பளபளக்கும் சார். இந்த தண்ணியில தோசிதான் சார் இந்த கோமணம். 4 மாசம் ஆகுது சார், இந்த பளபளனே இருக்கு பார் சார். இங்க தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு வேணும்னா ஒரு சால் தண்ணிக்கு 1 ரூபா. கருத்தம்மா, உனக்கு வேண்டிய காசு எடுத்துக்க. குளிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தா போதும், இறைச்சி ஊத்து. அண்ணே, நான் இறக்குற சால் கணக்க நீ பாரு. ஒரு சாலுக்கு 1 கல்லு கணக்கு. கணக்கு வழக்கு சரியா தெரியாதுமா, ஒரு குத்து மதிப்பா எடுத்து வைக்கிற. குமிச்சு விடுவோம், குமிச்சு. நல்லா குளிங்க. பாபா நிறைய கல்லு சேர்ந்துச்சு. டாக்டர் ஐயா, காதோரத்துல சோப் இருக்குது, நல்லா தேய்ச்சி குளிங்க. டாக்டர் சார், இன்னைக்கு லீவ் நாள் தானே, நல்லா தேய்ச்சி குளிங்க. அரக்கவனும், இன்னும் கொஞ்ச நேரம் நான் குளிச்சேன்னா ஊருக்கு போய் எங்க அப்பா சொத்து வித்துட்டு தான் வரணும். அதுக்கப்புறம் நீ வேட்டி சட்டையோட சுத்திட்டு இருப்ப, நான் அரக்கோமலத்தோட சுத்திட்டு இருப்பேன். கருத்தம்மா கார வீடு கட்டிடுவா. எப்படி? ஐயோ ஐயோ, அரக்கவனும் கிணத்துல தண்ணி வத்தி போச்சு. நான் மொக்கமாய் ஒரு விவரம் கட்டாளு. இவ்வளவு விவரமான புள்ளைய பெற்றவரு இந்த கணத்தை கொஞ்சம் ஆழமா காட்ட கூடாது. சரி சரி,
12 32 36 37 41 48 51 54 57 87 சார். கடங்கிட்ட சொல்லிடாதீங்க. கண்ணும் கருத்தான கருத்தம்மா, இந்தா 100 ரூபா பாக்கிய கொடு. டாக்டர் 100 ரூபாயா? மிச்சம் 13 ரூபாய்க்கு சில்லறை இல்லையே. அரக்கோவனம் நீ வச்சிருக்க? என்கிட்ட ஏது கருத்தம்மா, கோவணம் தான் இருக்கு. பரவாயில்ல, மிச்ச சில்லறைக்கு உன் தலையில வச்சிருக்கிய ஒரு பூ, அதை கொடு. சரியா போ. இந்த பூவுக்கு 13 ரூபாயா? ஆமா, இந்த பூ சாதாரணமா கிடைக்காது, ரொம்ப அபூர்வமா தான் கிடைக்கும். கருத்தம்மா, இது செவ்வரளி. இதுல பச்சரளி கிடைச்சா ஒரு பூவுக்கு 20 ரூபாய் கூட கொடுப்பேன். என்னது 20 ரூபாயா? கருத்தம்மா, உலகத்துல நான் எத்தனையோ கேணிகளை பார்த்திருக்கேன். இந்த போறாரு இப்படி ஒரு கேணின மாதிரி நான் பார்த்ததே இல்ல. மொத 100 ரூபாய் கொடுத்து குளிச்சிட்டு போற ஆளு இந்த ஆளு ஒத்துருதாமா. ஆமா, பச்சரளி கண்டுபிடிச்சிட்டியே. பின்ன காடு மேடு மலையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நீ கேட்ட காசை நான் தரேன். ஏன் சார், அன்னைக்கு ஏதோ காதுல வைக்கிறது பூ கேட்டீங்கல்ல, இதுல பப்பாதி எடுத்து 2 காதுல வச்சுக்கங்க. இல்ல சார், கிடைக்காத பூ, அதுக்கு சொன்னேன். ஏன் கருத்தம்மா, கருத்தம்மா, இந்த பூ எங்கம்மா புடுங்கினது? இந்த ஐட்டத்தோட சேர்ந்ததுதானா? பச்சை பூ பச்சை மலையில புடுங்கினது. அப்ப நீல பூண்டா நீலமலையில போய் புடுங்குவீங்களாக்கும். எப்படி டாக்டர் என்ன ஒரு வாரத்துல வண்டி கட்டி ஊருக்கு அனுப்பிற மாதிரி முடிவு பண்ணியாச்சா? ஓ, அப்ப சரி. அப்ப கருத்தம்மா சாயம் வெளுக்குது. அத்தடி, ஜோசியம் பார்ப்போம். ஏயா ஜோசியர, எனக்கு பிறக்க போறது ஆனா பொண்ணா இந்த கிளிய கேட்டா சொல்லுமா? இப்படி கேட்டுவிட்ட? இப்பெல்லாம் சினிமால நடிக்கிறவங்கள நம்ம கிளிய கேட்டு தான் நடிக்க போறாங்க. 2 ரூபாய் போட்டு கேளு. ஏக்கா, ஏலே கெலாசா கடிச்சு விடாரா? கருத்தம்மா, இன்னைக்கு காலையில தாண்டி உன்னை பத்தி நினைச்சேன். சொல்லி வச்சாப்புல இங்க வந்து நிக்கிறவ. நல்லா இருக்கியா? அப்பா எப்படி இருக்கு? நாங்க நல்லாதான் இருக்கோம். ஆமா, நிற மாசக்காரி தனியாவா வந்திருக்க? என்ன பண்றவ? பிறக்க போறது ஆனா பொண்ணான்னு கிளி ஜோசியம் பாக்குறேன். யோ கிளி சோசியர, நல்லா பார்த்து சொல்லியா? என்னம்மா, நல்ல சீட்டா எடுத்து கொடு. லட்சுமி படம் வந்திருக்கு. அந்த மகாலட்சுமியே சகல செல்வாக்கோட உன் மடியில புறப்பாத்தாயி. ஏன் இப்படி இடிஞ்சு போய் வரவ? பொம்பளை புள்ள பிறந்தா என்னவா? அதுக்கு இல்லடி கருத்தம்மா, 3ஆவதும் பொட்டையா பிறந்தா என் மாமியாக்காரி என்னையும் புள்ளையும் கொன்னே போடுவா. அத நினைச்சாதாண்டி அடி வயத்த கலக்குது. சும்மாதான் கொள்ளுவாங்க. 3ஆவது பொட்டை புள்ள பிறந்தா எனக்கு கொடுத்துடு. என் புள்ள மாதிரி வளர்த்து அது கையில விளக்க மாத்த கொடுத்து உன் மாமியால அடிக்க சொல்றேன். ஐயோ அடியாத்தே,
திருட்டுத்தனம் பண்ணி ஓடி ஓடி ஒழிஞ்சா உன் கைய பிடிக்காம வேற எதை பிடிப்பாங்களா? ஆ, திருட்டுத்தனமா? ஆமா, பால்ல தண்ணி கலந்தியே அது, வெள்ளைப்பூவுக்கு பச்சை மை அடிச்சியே அது, என்னை ஏமாத்தி பணம் வாங்கினியே அம்மா கருத்தம்மா அது. அப்படி போய் செகண்ட் அதுவா? இவ்வளவு படிச்சிருக்கேன்னு சொல்றிய, விவரம் இல்லாம இருக்கியலே. ஒரு வாரமா ஊருக்குள்ள அடமலை, மாட்டுக்கு சலதோஷம், அதுதான் பால் தண்ணியா பீச்சுது. மாட்டுக்கு ஜலதோஷமா? வெரி குட் வெரி குட். அது மட்டுமா, மழையில பூ நனைஞ்சு லேசா கலர் சாயம் போயிருச்சு, அதுக்கு எங்களை குத்தம் சொன்னா எப்படி? இப்போ நீங்க சவுளி கடைக்கு போய் சட்டை துணி வாங்குறீங்க, அதுல லேசா கலர் சாயம் போயிருச்சுன்னா திரும்பி கடைக்காரன் வாங்குவா? அது போல நாங்களும் பூ சாயம் போச்சுன்னா திரும்பி வாங்க மாட்டோம். அப்போ பணத்துக்காக எது வேணா செய்வ. என்ன பாக்குற? உங்களை மாதிரி வசதியானவங்களுக்கு காசு பணம் பெரிய விஷயம் இல்லையா? இல்லாத எங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். ஒரு தோடு மூக்குத்தி வாங்க வக்கில்லாத கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க எத்தனை பேர்னு உனக்கு தெரியுமாயா? நான் பாலை வித்து, மோரை வித்து, களை எடுத்து, காலனா அரையனான்னு சேர்த்த காசுல தான் என் அக்காளுக்கு கல்யாணமே முடிச்சோம். இப்ப என் அக்கா வயிற்று புள்ளக்காரி, நாளைக்கே அதுக்கு ஒரு புள்ள பிறந்தா நான் தாயா நகை நட்டு செஞ்சு போடணும். அதுக்கு தாயா பணம் சேர்க்கிறேன். உழுதவனுக்கு கலப்பு மிச்சம், இறைச்சவனுக்கு சால மிச்சம்பாங்க. எங்க அப்பனுக்கு அது கூட மிச்சம் இல்லையா? சாரி கருத்தம்மா, நான் விளையாட்டுக்கு தான் அந்த மாதிரி சொன்னேன். உங்களை மாதிரி ஆம்பளைங்க பொம்பளைங்களை கட்டிக்க காசு பணம் கேட்கறதுனால தான் எங்களை மாதிரி பொம்பளைங்களை நாயை விட கேவலமா மதிக்கிறா. எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இப்போ ஒருத்தன் காசு பணம் நகை நட்டு எதுவுமே வாங்காம உன்னை கட்டிக்கிறேன்னு சொன்னான்னா நீ அவனை கட்டிக்க சம்மதிப்பிய? இந்த காலத்துல அந்த மாதிரி ஒரு கேனட் சொல்லி முடி. நான் தான் அந்த கேன.